கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நமது வாழ்நாளில் ஒரு நாளை விசேஷமாக கூட கொடுத்து கிருபையாக இந்த நேரத்தை நமக்கு தந்து நம் அனைவரையும் ஒன்று கூட்டி இந்த இணையத்தின் வாயிலாக சபை மக்கள் வாயிலாகவும் இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரம் எடுத்துக்கொள்வோம். அது மட்டுமானவர் காரைக்குடி சபையின் அன்பில் வாழ்த்துக்களையும் நமது வேதமானவர் அனைத்து கிளை சபையின் சார்பாகவும் அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்வோம். ஸோ இன்றைக்கி சகோதரர் சொன்ன மாதிரி நான் பார்க்க போகிற பாடத்தோட சப்ஜெக்ட் என்ன உன்னத பாட்டு. நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ கடந்த வாரம் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்து முடித்தோம், ரைட்டு தானே? ஸோ உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சாலமோனுக்கும் அபிஷாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பிணைப்பு, அதன் வெளிப்பாடு, அதன் பின்னணியில் எழுதப்பட்ட புக்கு தான் இந்த உன்னத பாட்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி போன வாரம் அந்த 1ஆம் வசனத்துக்குரிய அந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் வசனத்துலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த அழைப்புக்காக அந்த பொண்ணு ரெடியாக இருந்த டைம், யாருன்னா மணவாட்டி வகுப்பா, அந்த அழைப்புக்காக ரெடியாக இருந்த டைமு, ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சாலமோனுக்காக வெயிட் பண்ணி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி அந்த லைஃப்பை மூவ் பண்ணாங்க அப்படிங்கிற ஓரியன்டாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதுலேருந்து பார்க்க போகிறோம் அதுலேருந்து அப்படியே 2வது வசனம் வாசிக்க போகிறோம். ஸோ இந்த டைமிங் லைன் எந்த லைன் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது கணவனுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனைவியோட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மணவாட்டியின் எதிர்பார்ப்பு. அதாவது சாலமோனுக்கு மனைவியாக நிச்சயிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, அவருடைய வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ஃபீல் பண்ணக்கூடிய விதமாக தான் இன்றைக்கி பார்க்க போகிற பாடத்தோட அந்த ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த சம்பவம் எப்போ நடக்குது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த சம்பவம் எப்போ நடக்குது? சாலமோன் அப்படின்னா டக்குனு ஞாபகம் என்னென்னா சாலமோனை எது அடையாளப்படுத்துவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குரிய காலத்துக்கு நம்ம அடையாளப்படுத்துவோம், ரைட்டு தானே? ஸோ இந்த பாட்டு எப்போ நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய 2ஆம் வருகையின் காலத்தில் திருச்சபை எந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டோனில் தான் இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அவர் 2ஆம் வருகையின் காலத்தில் அவர் வரப்போகிறாரு, நம்மளை ராணியை என்ன பண்ண போகிறாரு, அபிஷேகம் பண்ண போகிறாரு. அந்த ஒரு மூமெண்ட் எப்படி இருக்கும், அவர் நமக்கு என்னெல்லாம் பண்ண போகிறாரு, நம்ம அவருக்கு திருப்பி என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது ஓரியன்டாக தான் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்டோட அந்த ஒரு ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முதல் வசனம் படித்தோம், நம்ம ஞாபகம் வரும். சாலமோனின் நீதிமொழிகள் சாலமோன் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது என்ன படித்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது சாலமோன் பாடின உன்னத பாட்டு அப்படின்னு அந்த புக்கை ஆரம்பிக்கும். ஆனால் 2ஆம் வசனம் பார்க்கும்போது அது அந்த அம்மா தான் பாடியிருக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா சாலமோன் பாடியிருப்பா அப்படின்னு கேட்டோம்னா சாலமோன் பாடியிருக்க மாட்டார். 2ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கும்னா சாலமோன் அந்த மணவாட்டி வகுப்பார் வந்து அந்த பாட்டை பாட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏன் எடுத்த உடனே மணவாட்டி வகுப்பார் அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கணும்? ஆக்சுவலாக டைட்டில் என்ன கொடுத்துருக்குன்னா சாலமோன் பாடின உன்னத பாட்டு தான் பிடிக்கும். ஆனால் 2ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே அந்த வசனத்தை யார் தான் பேச ஆரம்பிப்பானா மணவாட்டி வகுப்பார் தான் பேச ஆரம்பிப்பாங்க. அங்கே சொன்னால் சூலமித்தியார். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் முதல் வசனத்தை பேச ஆரம்பிக்கும். சாலமோன் பாடின பாட்டில் எடுத்த உடனே இந்த அம்மாவோட அந்த ஒரு என்ட்ரி உள்ளே எப்படி வந்திருக்கும், இல்லை வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பாடமாகவே அமையும். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நான் ரெடி ஆகிட்டேன். எதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன்? நான் எதுக்கு ரெடி ஆகிட்டேன்? மேரேஜுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அம்மா வந்து சாலமோனுக்கு வந்து சொல்லிடுச்சு. இப்போ சாலமோன் வந்துட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை சாலமோனுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு அந்த அம்மா கொடுத்த அந்த ஒரு ரியாக்ஷன் மாதிரியே இன்றைக்கி திருச்சபை பிள்ளைகள் அழைக்கப்பட்ட நம்மளும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். எந்த விஷயம் சொல்லி ஆகணும்னா நம்ம ரெடி ஆகிட்டோம். எதுக்கு ரெடி ஆகிட்டோம்? கிறிஸ்துவுடைய வருவைக்கோ இல்லை ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கோ இப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யாருக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அதற்கு நிழலாக தான் முதல் 2வது வசனத்தை யார் ஃபஸ்ட்டு பாட ஆரம்பிப்பா அப்படின்னு பார்க்கும்போது அந்த திருச்சபை பாட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு ஆதார வசனம் ஒரு வசனம் வாசிக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன, நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிறத கிறிஸ்துக்கு நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 16:24. ஸோ மத்தேயு 16:24 என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அதாவது திருச்சபையாகணும் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட் நம்ம என்ன தான் பண்ணுங்களாமா, அவன் தன்னைத்தான் என்ன பண்ணுங்களாமா, ஃபஸ்ட்டு வெறுக்கணும். இனிமேல் நான் வந்து சாதாரண ஒரு பொண்ணு இல்லை, நான் யாருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணுன்னா சாலமோனுக்கு, இங்கே வந்து யாருக்குன்னா மணவாளனுக்கு நிச்சயிக்கப்பட்ட மணவாட்டி அப்படிங்கிற முடிவை ஃபஸ்ட்டு யார் தான் எடுத்தாகணும்?
நம்ம வந்து டிக்ளராக இருக்கணும். ஸோ தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நமக்குன்னு ஒரு சில பொறுப்புகள், ஒரு சில கடமைகள் இருக்கும், அதை கையில் எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? நமக்கு தான் இருக்குது. அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணுங்களாமா? பின்பற்றும். ஸோ கிறிஸ்து கூட நம்ம போகணும்னு முடிவு பண்ணிட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய இந்த குவாலிஃபிகேஷனை அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழமித்தியார் முடிவு பண்ணி, எனக்கு இதெல்லாம் வந்துருச்சு, என்னை வந்து என்ன பண்ணுங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த அம்மா அந்த பாட்டையே ஆரம்பிக்கும். ஸோ அந்த 1ஆம் 2ஆம் வசனம் வாச்சலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 2வது வசனம். ஸோ அந்த அம்மா எப்படி தான் ஆரம்பிக்குன்னா, முதல் வசனத்தை தான் சாலமோன் சொல்லியிருப்பார், இது சாலமோன் பாடின உன்னத பாட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் 2ஆம் வசனத்தை அந்த சாங்கை ஆரம்பிக்கிறது யார் தான் ஆரம்பிப்பாங்கன்னா, அந்த அம்மா யாருன்னா திருச்சபை தான் அந்த பாட்டை பாட ஆரம்பிப்பாங்க. ஸோ எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் தமது வாயின் முத்தங்களை என்ன பண்ணுவார்களாமா? முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டோம், இனிமேல் இந்த சப்ஜெக்ட் யார் 2 பேரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போக போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவருக்கு மனவாட்டி அழைக்கப்பட்ட திருச்செம் பிள்ளைகளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி போகும். நம்ம முதல்ல போனாவே பார்த்தோம், என்னென்னா இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான விஷயமா இருக்கக்கூடியதுன்னா, இதில் வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தாத, அதிகமாக வந்து யூஸ் பண்ணாத வார்த்தைகள் வரும். நமக்கு அது மாதிரி ஒரு மாதிரி கில்ட்டாகவும் ஒரு மாதிரி சங்கோஜமாகவும் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறது தான் போன வாரம் பார்த்தோம். இது வந்து அன்போட எக்ஸ்ட்ரீமில் வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். இந்த எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பேசஸில் இந்த அம்மா ஆரம்பிக்கும் போதே, அதாவது திருச்சபை ஆரம்பிக்கும் போதே இந்த வார்த்தை எப்படி தான் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை என்ன பண்ணுவார்களாமோ? முத்தமிடுவாராக அப்படின்னு படிக்கும் போதே நமக்குள்ளே என்ன வந்திருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துருக்கு. என்னடா எடுத்தவொடனே இந்த அம்மா எப்படி தான் பாட ஆரம்பிக்குது, ஒரு மாதிரியாக பாட ஆரம்பிக்குது, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டைம் லைனில், அதாவது சாலமோனுடைய ராஜா நாட்களில் ஒரு திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணோட லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போவுமே அந்த சம்பவம் நடந்துட்டுருக்கு. அதாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு மேட்ரு வருது அப்படின்னா கூட அது எப்படி தான் நடக்கும்னா, நம்ம இந்த சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது 10 வெள்ளிக்காசு சப்ஜெக்ட், கிறிஸ்து பேசும் ஓமைகள். அதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட 10 வெள்ளிக்காசு இருக்கும், அதில் ஒரு வெள்ளிக்காசு என்ன ஆகிடும்? தொலைஞ்சு போயிடும். அந்த அம்மா விளக்கை பொருத்தி மரக்காலை போட்டு எல்லாத்தையும் தேடி கஷ்டப்பிடிச்சி கண்டுபிடிச்சி எடுத்து பயங்கரமாக ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணும் அப்படி பிடிச்சி பார்க்கணும். அந்த சப்ஜெக்டோட பின்னாடி நமக்கு தெரியும். அந்த 10 வெள்ளிக்காசு அந்த அம்மா கையில் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாப்பிள்ளை, அதாவது மணவாளன் வந்து அந்த பொண்ணை என்னைக்கு நிச்சயம் பண்ணாரோ அன்னைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கொடுத்துருக்கணும்? 10 வெள்ளிக்காசு கொடுத்துட்டு போவார். அவர் திரும்பி வர வரைக்கும் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 10 வெள்ளிக்காசை பத்திரமா வச்சுட்டு இருக்கணும். இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எடுத்த உடனே நிச்சயம் பண்ண உடனே என்ன நடக்காது? கல்யாணம் நடக்காது. அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய டைம் டியூரேஷனே இருக்கும். அந்த டைம் டியூரேஷன் முடிஞ்சு அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உறுதியால் என்ன பண்ணிட முடியாது, சொல்லிடவே முடியாது. அந்த சூழ்நிலை பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு விஷயத்த தன் மனவாளனாக இருக்கிறவர்கிட்ட கேட்குது. என்ன கேட்குதுன்னா, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக அப்படின்னு சொல்லி. இதில் அந்த பொண்ணு சொல்ல வர விஷயம் என்னென்னா, இன்றைக்குமே இந்த ஒரு விஷயம் சம்பிரதாயமாக, உணர்வுபூர்வமாக நடக்குதோ இல்லைன்னு தெரியல, ஆனால் சம்பிரதாயமாக இன்றைக்கும் நம்ம சொசைட்டி இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்கேஜ்மெண்ட் சமயத்திலையோ இல்லை திருமண சமயத்திலையோ ஒரு கணவனோ மனைவியோ அவங்க 2 பேரில் யாரோ அன்பின் பரிமாற்றமாக அவங்கள்ட்ட என்ன பண்ணிக்குவாங்கன்னா, இந்த ஒரு அன்பின் பரிமாற்ற செயலை என்ன பண்ணிக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க. ஸோ என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முத்தமிட்டு கொள்ளுவாங்க. நிச்சயதார்த்தம் அது எப்படின்னா ஒரு அப்ரூவல் மாதிரி, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, இனிமேல் எனக்கு நீ தான், உனக்கு நான் தான் அப்படிங்கிறத நிச்சயம் பண்ணுறது மாதிரியான ஒரு முறையை என்ன பண்ணுவாங்கன்னா கடைபிடிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க அந்த காலம் தொட்டே. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒயிட் வெட்டிங்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் கல்ச்சரில் நிறையா கல்யாணத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறும். இந்த சம்பவத்தில் வெளிப்பாடே என்னென்னா, அதாவது முத்தம் அப்படிங்கிறது பலர் வந்து பலருக்கு கொடுத்தாலும் எக்ஸாக்டாக உணர்வுபூர்வமாக கொடுக்குறது யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா, கணவன் மனைவிக்கோ இல்லை மனைவி கணவனுக்கோ, அதுக்கடுத்து பிள்ளைகள் குழந்தைகளுக்கு, பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி கொடுத்துக்குவோம். ஸோ அன்பின் பரிமாற்றத்தில் ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய, அதாவது நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் எது பார்க்கப்படுது அப்படின்னு பார்க்க இந்த ஒரு சம்பவம் பார்க்கப்படுது. இந்த சம்பவத்தில் அவங்க சொல்ல வர விஷயமே என்னென்னா, நான் வந்து யாருக்கு சொந்தமானவங்க? ஸோ உங்களுக்கு சொந்தமானவங்க அப்படின்னும், நீங்கள் எனக்கு சொந்தமானவங்க அப்படிங்கிறத பிக்சரைஸ் பண்ணுறதுக்காக என்ன கொடுக்கப்படுதுன்னா, இந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாக இந்த ஒரு பரிமாற்றம் அங்கே நிகழுது அப்படின்னு பிடிச்சி பார்க்கலாம். ஸோ இந்த உத்தரவாதத்தான் யார்கிட்ட கேட்குறது? திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்க நம்ம வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறோம்னா, இப்போ நான் ரெடி ஆகிட்டேன், நீங்கள் எனக்கு என்ன தாங்க, ஒரு அஷ்யூர்மெண்ட் தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு விஷயம் நான் என்னென்னா, அவர் தமது வாயின் முத்தங்களால்
என்னை முத்தமிடுவாராக அப்படிங்கிறத ஒரு அன்பின் பரிமாற்றமாக தான் அங்கே யார் கேட்குறதுனா, யார் கேட்குறது? அந்த பொண்ணு. ஸோ இந்த முத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடாகவும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உனக்காக என்ன பண்ணுவேன், அது எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரீம் வருத்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இனி எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவா, அந்த ஒரு கேரக்டர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற வெளிப்பாடத்தான் அந்த ஒரு விஷயம் அந்த அம்மா கேட்குது. ஸோ இந்த விஷயத்தை யார் கேட்குற அப்படின்னு பார்க்கும்போது அந்த மணவாட்டி யார்கிட்ட கேட்குறாங்க, மணவாளன்ட்ட கேட்குறாங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. ஸோ எனக்கு ஒரு பாதுகாப்பும் எனக்கு உத்தரவாதமும் உங்கள்கிட்ட இருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த அன்பு உங்கள்கிட்ட முழுமையாக எனக்கு வேணும் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான் என்னென்னா, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக அப்படி அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ரைட்டு தானே? இப்போ அந்த இடத்துல இப்போ இங்கே யார் இருக்கிறது? அங்கே அந்த அம்மா இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல இங்கே யார் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நம்ம தான் இருக்கோம். திருச்செவி பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நம்ம தான் இருக்கிறோம்னா நம்ம அந்த முத்தத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலிருந்து அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம வாங்கிட்டோங்களா இல்லைங்களா? இன்விசிபிளாக ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லுவார். என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம். ஸோ ஃபஸ்ட்டு அஷ்யூர்மெண்ட் அவர் என்ன கொடுக்குறாருன்னா, பயப்படாதே சிறுமந்தை, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா உங்களுக்கு எப்படி இருக்காருங்களாமா? ஸோ ஃபஸ்ட்டு அஷ்யூர்மெண்ட்டே என்னென்னா அவர் என்னவா இருக்கிறாரு, அவர் நமக்கு ரெடியாக இருக்கிறன்ற உத்தரவாதத்தை அவர் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டார்னா, ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாலே உங்களை பாதுகாக்கிற யார் இருக்கிறது? ஸோ அவர் எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் 17:9. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் யாருக்காகவும் வேண்டிக்கிறேங்களாமா? அவர்களுக்காகவும். யார் அந்த அவர்கள்னா, அவர் கூட யார் வர ரெடியாக இருக்காங்களோ அவர்களுக்காக யார் இப்போ வேண்டிக்கிறத ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வேண்டிக்கிறார். ஸோ நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக என்ன பண்ணுறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக என்ன பண்ணுறாங்களாமா இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டார். சரி, இந்த 2 வசனமும் நம்ம கண்டிப்பாக கிடச்சிருச்சுன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த 2 வசனமும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக, அதாவது இந்த 2 வசனம் யாருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும்? திருச்செவி பிள்ளைகள் மட்டும் தான் அப்ளை ஆகும் அப்படின்னு பட்சத்தில் இந்த 2 வசனமும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு உறுதியாக சொன்னோம்னா நம்ம யார் தான்? நம்ம தான் திருச்சபை. உன்னத பாட்டில் பேசிகிட்டு இருக்க அந்த கேரக்டர் யார் தான்? நம்ம தான் உறுதியாக நம்பலாம். இந்த 2 வசனம் நமக்கு உறுதியாக கிடைச்சிருச்சுன்னு நம்ம உறுதியாக நம்ப முடியுமான்னு கேட்குறேன். ஏன்னா இதுக்கு உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. நம்ம வேணால் விசுவாசிக்கலாம், அவர் நம்மளை பயப்படாதுன்னு சொல்லிட்டாரு, அந்த லிஸ்ட்டு நம்ம தான், அவர் நமக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டார், அந்த லிஸ்ட்டும் நம்ம தான் நம்பலை முடிய உறுதியாக நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா இந்த வசனத்தை யாரும் தான் நம்புகிறாங்கன்னா, பேர் சபையில் இருக்கவங்க நம்புகிறாங்க, உலக ஜனங்கள், அதாவது கிறிஸ்துவத்தை பின்பற்றக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த வசனத்தை நம்புகிறாங்க. நம்மளும் நம்புகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியான விசுவாசம் ஒன்று இருக்குல்ல, இந்த வசனம் உண்மையிலே நமக்கு அப்ளை ஆகும், நம்மளும் திருச்சபை அழைப்புக்குள்ளே தான் இருக்கிறோம், நம்ம தான் அந்த மனவாட்டி அப்படிங்கிறத எப்படி நம்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 15வது வசனம். நீதிமொழிகள் 20:15. ஸோ அந்த உதடு, அதாவது முத்தம் அப்படிங்கிறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறா அப்படின்னா, பொண்ணும் மிகுதியான முத்துக்களும் உண்டுன்னு சொல்லிட்டு அதை விட ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அறிவுள்ள உதடுகளும் விலையுயர்ந்த ரத்தினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீதிமொழிகளை யார் தான் சொல்லியிருக்கிறது? அதே சாலமோன் தான் சொல்லியிருக்காரு. என்னன்னா, பொண்ணும் வந்து காஸ்ட்லி தான், முத்துக்கள் அதை விட காஸ்ட்லி தான், பட் இது 2 விட எக்ஸ்ட்ரீமான ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னா அறிவுள்ள உதடுகள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த உதட்டில் இருந்து நமக்கு கிடைச்ச முத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனோட வாசிக்கலாம். சங்கீதம் 78வது அதிகாரம் 2வது வசனம். 78:1-2. ஸோ என்ன சொல்லிட்டாருங்களாமா, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு என்ன செய்யுங்க, உங்கள் செவியை சாயுங்கள்னு சொல்லிட்டு 2ஆம் வசனம் வாசிக்கும் போது என் வாயை எப்படி திறப்பாருங்களாமா, உவமைகளால் திறப்பே, பூர்வ காலத்து மறைப்பொருள் என்ன பண்ணுவேன். ஸோ கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து வர ஒரே விஷயம் என்னதுங்களாமா, தேவனுடைய திட்டங்களும்
அவருடைய சத்தியங்கள் மட்டும்தான் அவர் வாயிலிருந்து வெளியே வரும், ரைட்டு தானே? சரி, இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு முத்தம் நமக்கு கிடைச்சிருச்சா கிடைக்கலைங்களா? இந்த ஒரு சித்தம் இல்லை தேவனுடைய திட்டமோ அவருடைய சித்தமோ நமக்கு கிடைச்சிருச்சா கிடைக்கலையானா அது யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, யார் திருச்சென் பிள்ளைகள் அழைக்கப்பட்டாங்களோ, யார் அவருடைய வாயின் முத்தத்துக்காக ஏங்கி காத்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் என்ன கிடைக்குங்களாமா? அவருடைய திட்டமும் சரி, அவருடைய வாயின் வசனங்களுமே சரி, அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, ரோமர் 9வது அதிகாரம் 15வது வசனம். ஸோ கிளியராக சொல்லிட்டார். ஓ, என்ன சொல்லிட்டாருன்னா, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேலே தான் என்னமா இருப்பேன்? இரக்கமாக இருப்பேன். எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தம் இருப்பேனோ அவன் மேலே தான் என்ன இருப்பேன்? உருக்கமாக இருப்பேன்னா, இந்த இரக்கமும் உருக்கமும் நம்ம மேலே இருக்குதா? இந்த இரக்கமும் உருக்கமும் நம்ம மேலே இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு அவர் சொல்கிற விஷயம் தான் என்னென்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 11வது வசனம். மத்தேயு 13:11. ஸோ இது யாருக்கு மட்டும்தான் கிடைக்குங்களாமா அவருடைய வாயின் முத்தம்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அறியப்பட்டிருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணிக்கலாமா? அறியப்படவில்லை. அப்படின்னா இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாருக்குமே ஒரு உத்தரவாதம் இருக்கு. என்னன்னா, அவர் தமது வாயின் முத்தங்களால் நம்மளை முத்தமிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம். அவர் நம்மளை பத்திரமா பார்த்துக்குவாரு, பயப்படாதே சிறுமந்தையன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை யாருக்கு அப்ளை ஆகும்? நமக்கு அப்ளை ஆகும். நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் அப்படிங்கிறது யாருக்கு அப்ளை ஆகும்னா நமக்கு அப்ளை ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் நம்ம மேலே இரக்கமாக இருக்கவும் உறக்கமாக இருக்கிறவும் நம்மளை வீட்டுக்கிறக்கா அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற உறுதியான விசுவாசம் யாருக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மட்டும்தான் இருக்கும். இதுக்கு உத்தரவாதமான ஒரே விஷயம் என்னென்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. யாருக்கு அருளப்படலை? நம்மளுக்கு அருளப்படலை. நமக்கு இந்த விஷயம் எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தகுதி நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் நமக்கு எப்போவுமே கிடைச்சிட்டே இருக்கும். எந்த தகுதி அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 24:26. ஸோ என்ன சொல்லிட்டான்னா, செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு. ஸோ தேவன் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவர் எதிர்பார்க்கறதுக்கு ஏற்ற விதமாக யார் நடந்திருக்கிறோமோ அது எதற்கு அடையாளமாக இருக்குதுங்களாமா? எதுக்கு அடையாளமாக இருக்குதுங்களாமா? உதடுகளில் முத்தமிடுகிறதற்கு சமானம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ கிறிஸ்துவுக்கு நம்ம சரியான மறுமொழி சொன்னோம் அப்படின்னோம்னா, இல்லை அவர் எதிர்பார்க்குற வழியில் நடந்தோம்னா, அவர் நம்மளை முத்தமிடுறதுக்கு அவர் எப்படி இருக்காருங்களாமா? அவர் ரெடியாக இருக்கிறேன்றார். அந்த முத்தத்தை தான் இப்போ யார் கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யார் கேட்குறது? அந்த அம்மா கேட்குது. எந்த அம்மா? திருச்சபையின் பிள்ளைகள் அழைக்கப்பட்ட அந்த மணவாட்டி ஒப்பர் என்ன கேட்குறாங்கன்னா, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக அப்படின்றது கேட்குறக்கு அர்த்தம் என்னென்னா, நான் ரெடி ஆகிட்டேன். எதுக்கு? நீங்கள் சொன்ன எல்லா உத்தரவாதத்துக்களையும் நான் இருக்கிறேன். இப்போ நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உமது வாயின் முத்தங்களை என்ன பண்ணுங்கள்? முத்தமிட்டு எனக்கு ஒரு அஷ்யூர்மெண்ட்டை கொடுங்க. ஏன்னா நான் தான் யார்? உங்கள் மனவாட்டி அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுங்க அப்படிங்கிறத அந்த அம்மா சொல்கிறது தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் அந்த அம்மா சொல்லிட்டு இருக்கு. ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னைனா யாரை மட்டும்தான்? நம்ம போன வாரமே பார்த்தோம். அவருக்கு மனைவிகள் எத்தனை பேர்? 1000 மனைவிகள். ஏறக்குறைய 1000 மனைவிகள் இருக்கிற விஷயத்தில் இந்த 1000 பேரில் அவருடைய மனைவி நான் தாங்கிற உத்தரவாதம் யாருக்கு மட்டும்தான் கிடைக்குமோ? அவருடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த அம்மா அங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ சொல்லி முடிச்சு அந்த அம்மா எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸோ அந்த அம்மா இப்போ எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவர் தமது வாயின் முத்தங்களை முத்தமிடுவார்னு சொல்லிட்டு அவருடைய நேசம் எதை பார்க்கலும் இன்பமானதுங்களாமா? எதை பார்க்கலும்? திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானதுங்களாமா? திராட்சை ரசம் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் எதை அடையாளப்படுத்துவோம்? ஸோ அவருடைய நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானதுனா, திராட்சை ரசம் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் எதுக்கெல்லாம் அடையாளப்படுத்துவோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு திராட்சை ரசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
திராட்சை ரசம்னு தெரியும், ஒயின்னு சொல்லுவாங்க, ரைட்டு தானே. நமக்கு இயல்பாக அப்படின்னா மது அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த அம்மா வந்து என்ன சொல்லுது, உயர்தர திராட்சை ரசம் அப்படிங்கிறது கூட ஒரு சில பதிவுகளில் சொல்கிறாங்க. உயர்தரம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, அது ஒரிஜினல் திராட்சை ரசம் தான். அது என்னென்னா மதுவாக மாற முடியாத ஒரு கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே திராட்சை ரசத்தை நம்ம மது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மதுவை நம்ம எதுக்கு அடையாளப்படுத்துவோம்? மது அப்படின்னாலே ஒரு மதி மயக்கக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டு தானே. மதுனாலே என்னதான், ஒரு மதி மயக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அடிக்ஷன் மாதிரி. இன்றைக்கி உலகத்தில் ஒரு சிலருக்கு ஒரு சில அடிக்ஷன் இருக்குது. மது மட்டும்தான் அடிக்ஷனான கிடையாது. ஒரு சிலருக்கு எது எல்லாம் அடிக்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிலருக்கு மது அடிக்ஷனாக இருக்கும். மற்றவங்களுக்கு என்ன அடிக்ஷனாக இருக்குன்னா கோல்டு, தங்கம்னாலே ஒரு சிலருக்கு என்னவாக இருக்கும், அடிக்ஷனாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பணத்தின் மேலே என்னவாக இருக்கும், ஒரு அடிக்ஷன் இருக்கும். இப்படி உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அடிக்ஷன் என்ன ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் எதுவுமே பிடிக்காது அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு சில அடிக்ஷன் இருக்கும். ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் அடிக்ஷன் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை அடிமைப்படுத்துறதுக்கு நான் அதை விட்டு என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அது எல்லாத்த விடையும் மேன்மையான ஒரு விஷயம்னா என்னது, மேன்மையான விஷயம் என்னது, உம்முடைய நேசம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் எது பெருசாக இருக்குங்களாமா? ஸோ அவர் தமது வாயின் முத்தங்களை என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் எப்படிப்பட்டதுங்களாமா, இன்பமானது அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னா. ஸோ இந்த உலகத்தில் அடிக்டட் ஆகிற விஷயம் நிறையா இருக்குது. அது எல்லாத்த விட என்னை அடிக்டட் ஆகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப அடிக்ஷன் ஆகிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுது. ஸோ உலகத்தில் அடிக்ஷன் ஆகிற விஷயம் எவ்வளோ இருந்தாலும் அது எல்லாத்த விட எனக்கு அதிகமான அடிக்ஷனை கொடுக்குறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் என் மேலே வச்சுருந்த அந்த ஒரு அன்பு தான் அப்படிங்கிறத அந்த அம்மா அங்கே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்ம மேலே என்ன வச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மிக அதிகமான அன்பை அங்கே வச்சிருக்கிறார். யார் மேலே, யார் மேலே? ஸோ சபை மேலே அந்த அளவுக்கு ஒரு அதிகமான அன்பை அவர் வச்சிருக்கிறார். ஸோ அதனால தான் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசம் எனக்கு எப்படி இருக்குங்களாமா, ரொம்ப இன்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எக்ஸாக்டாக பைபிளில் திராட்சை ரசத்தை நம்ம எதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணிக்கலாம், பைபிளில் திராட்சை ரசத்தை நம்ம வேறு எதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணிக்கலாம்? ஸோ பைபிளில் திராட்சை ரசத்தை நம்ம எதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் சொன்ன வசனங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கம்பேர் பண்ணுவோம். ரெண்டாவது, பரிசுத்த ஆவிக்கு நம்ம கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஆசீர்வாதத்துக்கு கம்பேர் பண்ணியும் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம், ரைட்டு தானே. ஸோ திராட்சை ரசம் அப்படின்னாலும் இந்த 3 விஷயத்தை அடையாளப்படுத்தும். இப்போ திருச்சபை என்ன சொல்லுதுன்னா, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசம் எனக்கு என்ன இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ இதை 3 விட அவருடைய நேசம் அதிகமாக இருக்கா, இது 3 விட கிறிஸ்துவுடைய நேசம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தம்போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, கடலோரத்தில் வாழ்கிறவங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரைட்டு தானே. இந்த காலத்தில் வந்து ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து கடல் வழியாக இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க. கடலில் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலே, அதை கடலில் வணிகம் பண்ணுறாங்கல்ல, இப்போ அவங்களுக்கெல்லாம் தெய்வம்னா என்னது, கடலில் வியாபாரம் பண்ணி கடலை மட்டுமே நம்பி தொழில் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தெய்வம்னா எதை சொல்லுவாங்க, கடலை தான் சொல்லுவாங்க, ரைட்டு தானே. ஸோ இந்த கடல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னன்னா இந்த 3 விஷயமே. என்னது, இந்த வசனமாகட்டும், இல்லை தேவன் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவி அந்த கிரேஸ் ஆகட்டும், இல்லை ஆசீர்வாதமாகட்டும், இது எல்லாமே என்னென்னா கடல் மாதிரி. ஸோ இது 3 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம தேவன்கிட்ட போய் சேர்ந்துட முடியுமா, இல்லை கடலை ட்ராவல் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், கடலை ட்ராவல் பண்ணுறதுன்னு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும், ரைட்டு தானே. என்ன எக்யூப்மெண்ட் வேணும், போட்டு வேணும். என்ன வேணும், கப்பல் வேணும். கப்பல் இல்லாமல் நம்மளால் கடலை என்ன பண்ண முடியாது. இது 3மே பெஸ்ட்டு தான். எது 3மே, திராட்சை ரசம்னு சொல்லக்கூடிய இந்த வசனமும் பெஸ்ட்டு தான், பரிசுத்த ஆவியும் பெஸ்ட்டு தான், ஆசீர்வாதம் பெஸ்ட்டு தான். பட் இது எல்லாத்தோட பெஸ்ட்டு ஒன்று இருக்குன்னா அது என்ன மட்டும்தான், அவருடைய நேசம். அவர் நம்ம மேலே வச்சதால அன்பு. அவருடைய அன்பு இல்லாமல் இது 3 நம்மளால் என்ன பண்ண முடியாது, அடையவே முடியாது. ஸோ அந்த போட்டு இல்லாமல் எப்படி நம்மளால் கடலில் ட்ராவல் பண்ண முடியாதோ, அதே மாதிரி இந்த அன்பு இல்லாமல், ஏன்னா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் யார் மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கிறது, இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும் யார் மட்டும்தான் பொறுப்பேற்று, அவர் மட்டும்தான் பொறுப்பேற்றுக்கிறார். நம்ம வரக்கூடிய எல்லா பனிஷ்மெண்ட்டும் யார் மட்டும்தான் வாங்கியிருக்கிறது. ஸோ சொல்லியிருப்போம்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்த விட அவர் நம்ம மேலே வச்ச அன்பு தான் எப்படி இருக்குன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்கும், நம்முடைய எல்லா மீறுதல்களுக்கும் விலையை எங்கேயே செலுத்தி தீர்த்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது சிலுவையிலேயே அவர் கொடுத்து முடிச்சிட்டார். அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வசனம் வந்ததுமே சரி, அதுக்கப்புறம் தான் நமக்கு ரட்சிப்பு, அதுக்கு அப்புறம் தான் நமக்கு மீட்பு, அதுக்கப்புறம் தான் நமக்கு ஈடுபடி. இது எல்லாமே எதில் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நம்ம மேலே வச்ச அந்த ஒரு அன்புல. அதுக்கு ஆதாரம் ஒரு வசனம் வாசிச்சோம் பண்ணோம்னா, ஏசாயா 53வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம்.
ஏசாயா 53:5. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்முடைய மீறுகளின் நிமித்தம் தான் அவர் என்ன பண்ணாருங்களாமா, நம்ம பார்த்துருக்கோம் அந்த குருசிஃபிகேஷன் சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கோம். உடம்புல ஸ்கின்னே இல்லாதவர்தான் என்ன பண்ணாங்க, அவரை அடித்து கொடுமைப்படுத்தி கடைசி சொட்டு ரத்தம், கடைசி சொட்டு தண்ணி வரைக்கும் எங்கே வந்துச்சு, வெளியே வந்துச்சு. ஸோ ஸ்கின்னே இல்லாமல் சிலுவையில் போட்டு கொடுமைப்படுத்தி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி செத்தாருங்கள. அவர் சிலுவையில் 6 மணி நேரம் பிடிச்சி வச்சுட்டு இருந்தது எதுன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பண்ணி சொல்லுவோம்? சிலுவையில் 6 மணி நேரம் அவளை பிடிச்சி வச்சிருந்துச்சுல, எது பிடிச்சி வச்சிருந்துச்சுன்னு கேட்டால் என்ன பண்ணி சொல்லுவோம்? ஆணி பிடிச்சி வச்சிருந்துச்சா? ஆணியெல்லாம் பிடிச்சி வைக்கிறது. அவர் எதுதான் பிடிச்சி, அவர் நம்ம மேலே வச்ச அன்பு. ஸோ எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான கொடுமையை, எக்ஸ்ட்ரீமான ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறனோ, அதை அனுபவித்து முடிச்சாதான் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்? நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும். ஸோ அந்த அன்பு மட்டும்தான் அவர் 6 மணி நேரம் எதில் பிடிச்சி வச்சுருந்தா சிலுவையில். அந்த ஆணியோ வேறு எதுவுமே யாரை பிடிச்சி வைக்கிற, அவர் பிடிச்சி வைக்கல. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன பண்ணப்பட்டார்களாமா, நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டிருக்கும் ஆக்கினை அவர் மேலே என்ன பண்ணலாமா, அவர் மேலே வந்தது. நம்ம எதனால தான் குணமாகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய தழும்புகளாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், குணமாயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஈடுபலி அப்படிங்கிற விஷயத்தில் அவர் எல்லாத்தையும் சரி கட்டாமல் இருந்திருந்தார்னா, இன்னைக்கு நமக்கான ஒரு ரட்சிப்பு என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. அந்த ரட்சிப்பை என்னைக்கு அந்த மனவாட்டி உணர்ந்துச்சோ, என்னைக்கு திருச்சபை உணர்ந்துச்சோ, அன்னைக்கு அந்த அம்மா அதுக்கு ரெடி ஆயிடுச்சு. எதுக்குன்னா, நம்ம வெளிப்படத்தில் படிச்சிருப்போம், எல்லோரும் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று. ஆமாம், மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலே அவருடைய அன்பு யாரை புரிஞ்சுக்கணும், திருச்சபை புரிஞ்சுக்கணும். அவருடைய ஈடுபலியை நம்ம புரிஞ்சுக்கணும். இது என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ, இதை புரிஞ்சுக்கிட்டாலே அவருடைய அன்புக்கு கீழே தான் மற்ற எல்லாமே வரும். நம்ம கற்றுக்கிட்ட சத்தியங்களாக இருக்கட்டும் சரி, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு, நம்முடைய ஞானம் எல்லாமே எதுக்கு கீழே தான் வரும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு கீழே மட்டும்தான் வரும். ரைட்டு தானே? ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அன்பை முழுவதும் காட்டி பைபிள் சொல்லிப்பாடு, இவ்வளவா உலகத்தில் என்ன பண்ணியிருக்காங்களாமா, அன்பு கூர்ந்தார். இதை என்னைக்கு மனவாட்டி புரிஞ்சுக்கிச்சோ, அன்னைக்கு அந்த அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவார்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா தான் நான் உங்களுடையவள், அதே மாதிரி நீங்களும் என்னுடையவர் அப்படிங்கிற உத்தரவாதம் வரணும். அப்படின்னாலே இந்த 2 விஷயத்தை யார் சரியாக புரிஞ்சுக்கணும்னா, யார் புரிஞ்சுக்கணும்? ஸோ அந்த அம்மா புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த அம்மா கேட்டதுக்கு பின்னாடி முழுக்க ஒரு அன்பு மட்டும்தான் இருக்க ஒழிய வேறு எதுவுமே இருக்காது. எந்த ஒரு நெகட்டிவான சிந்தனையுமே இருக்காது. நான் ரெடி ஆகிட்டேன், எதுக்கு? கல்யாணத்துக்கு. இல்லை உங்கள் பின்னாடி வர்றதுக்கு. இப்போ யார் ரெடியாக இருக்கிறது? நான் ரெடியாக இருக்கேன், எனக்கு அந்த அஷ்யூர்மெண்ட் எனக்கு கொடுங்க, எனக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த அம்மா கேட்டது. ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே ஒழிய வேறு எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலுக்கும் அங்கே என்ன கிடையாது, இடம் கிடையாது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது எப்படி சொல்லி முடிப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 13:13. ஸோ என்ன சொல்லிட்டாருங்களாமா, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் எப்படி இருக்குதுங்களாமா, நிலைத்திருக்கிறது. இதில் எதுதான் பெருசு? எல்லாமே எதுக்கு கீழே தான்? எந்த அன்புக்கு கீழே தானே? இந்த அன்பு கீழே தான். எந்த அன்பு கீழே அப்படி பார்க்கும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவர் சிலுவையில் சுமந்தது, அவர் எந்த சிலுவையில் சுமந்திருக்காருங்களாமா, நம்முடைய பாவங்களை தான் என்ன பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம பாவங்களை அவர் சுமக்கணும்னா அவருக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் அன்பு இருந்தால் மட்டும்தான் எது முடியும்னா அது முடியும். ரைட்டு தானே? ஸோ இப்போ அந்த அன்பை இப்போ யார்கிட்ட காட்டிட்டாருன்னா நம்மள்கிட்ட காட்டிட்டார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளை என்ன பண்ணிட்டோம். ஸோ இந்த அன்புக்கு கீழே தான் நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன பண்ணும், அன்பை வெளிப்படுத்துறதுக்கு இந்த காரியத்தை விட்டால் வேற ஒரு காரியமே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரீமாக இதுக்கு மேலே அன்பு செலுத்த இந்த உலகத்தில் யாருனாலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு அன்பை தான் அங்கே யார் செலுத்தியிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பையும் காட்டிட்டாரு. அது நிமித்தம் நம்முடைய பாவங்களை என்ன பண்ணிட்டாரு, பாவங்களையும் சரி பண்ணிட்டாரு. ஸோ அது சரி பண்ணதுனால தான் அந்த சரி பண்ணதோட ஃபீலை யார் புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு பார்க்கும்போது, யார் புரிஞ்சுக்கிட்டது?
அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. யாருன்னா மணவாட்டி வகுப்பார் இல்லை திருச்சபை வகுப்பார் புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்காக இந்த உலகத்தில் யாருமே எடுக்காத இந்த ரிஸ்க்கை நம்ம அம்மா எடுக்க முடியாது, நம்ம அப்பா எடுக்க முடியாது, நம்மளை கற்றுக் கொடுத்தவங்க குரு, நம்மளை வழி நடத்துகிறவங்க யாருமே இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. யாரால மட்டும்தான் முடியும்? அவர்னால மட்டும்தான் முடியும். ஸோ எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சாலமோன் லைஃப் ஹிஸ்டரியில் பார்த்தோம்ல, இந்த அதாவது அதோனியாவுக்கு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த அம்மா ஒரு அடிமை, அகதியாக தெரிய வேண்டிய அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து ராணியாக உட்கார வச்ச மாதிரி இந்த உலகத்தில் அற்பரும் குப்பையும் நீசருமாக இருந்த நம்மளை இப்போ என்னவா மாற்றிருக்காருங்களாமா? அவருடைய சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொறுப்போட சீரியஸ்னஸை, அதோட இம்பார்ட்டண்ட்டை யார் அங்கே புரிஞ்சுக்கிட்டு போகும்போது அந்த அம்மா யாருன்னா மணவாட்டி வகுப்பார் இல்லை திருச்செவி சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களோ இப்போ நான் ரெடியாக இருக்கேன். எதுக்கு உங்கள் பின்னாடி வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுங்க. எனக்கு உங்கள்கிட்ட என்னெல்லாம் ரகசியம் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் எதுக்கு ரெடியாக இருக்கிறேன்? உங்கள் கூட வர்றதுக்கு, உங்கள் கூட இருக்கிறதுக்கு, உங்கள் பின்னாடி வர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் என்ன எப்படி இருக்குங்களாமா? இன்பமாக இருக்கிறது. அப்படின்னா அந்த அம்மா எதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, எவ்வளோ தூரம் வேணாலும் நான் வர்றேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை தான் யார் காட்டுறது அப்படின்னு பார்க்கும்போது திருச்சபை யார்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு நேசம், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு அன்பு, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு அன்பு. எவ்வளவு நாள் வேணால் உங்கள் கூட வர்றேன், நீங்கள் எங்கள் கூட இருந்தால் மட்டும் போதும். அப்படி ஒரு சூழ்நிலை அந்த அம்மா கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தமது வாயின் முத்தங்களால். இந்த முத்தத்துக்கு பின்னாடி என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும்? அன்பு மட்டும்தான். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கும் வேலையே கிடையாது. ஏன்னா இப்போ இந்த இடத்துல எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இருக்காது. ரைட்டு தானே? அந்த நபர் என் கூட இருந்தால் மட்டும் போதும். எது வரைக்கும் ஒன்று நான் இருக்கிற வரைக்கும் இல்லை அவர் இருக்கிற வரைக்கும். ஸோ அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை தான் அந்த அம்மா கேட்குறாங்க. யார்? அங்கே சூலமித்தியால், இங்கே திருச்சபை. என்னை நீங்கள் என்ன பண்ணுங்க, என் கூட மட்டும் இருங்க. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய அன்பு முழுமை யாருக்கு கிடைச்சா மட்டும் போதும், எனக்கு கிடைச்சா மட்டும் போதும். வேறு எதுவுமே எனக்கு வேணாம். நான் உங்கள் பின்னாடி எவ்வளோ தூரம் வேணால் வருவேன், எங்கள் கூட மட்டும் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இங்கே யார் உட்காந்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு மணவாட்டி உட்காந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ அந்த அம்மாவோட மைண்டில் யார் மட்டும்தான் இருப்பா? கிறிஸ்து இல்லைன்னா அந்த ராஜா இல்லாட்டி அந்த மணவாளன், இவர் மட்டும்தான் இருப்பார். ஸோ எப்போ மணவாளனை நான் பார்க்க போகிறேன், எப்போ நான் மணவாளன்ட்ட கூட போய் சேர போகிறேன், எப்போ நான் அவர் கூட ட்ராவல் பண்ண போகிறேங்கிற 24/7 அந்த அம்மாவோட மைண்ட் எதில் மட்டும்தான் இருக்குன்னா அவர் மேலே மட்டும்தான் இருக்கும். ரைட்டு தானே? இப்போ ஒரு சில அந்யோன்யமான தம்பதிகளை நம்ம பார்த்துருக்கோம். குடும்பத்தில் ரொம்ப அந்யோன்யமாக ரொம்ப அன்பாக இருக்கிற தம்பதிகளை பார்த்துருக்கோம். சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கார் வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த அம்மா ரெடி ஆகிடும். யாரை பார்க்குறதுக்கு? சின்ன குழந்தைங்களாம் பார்த்துப்போம். பைக் சவுண்டு கேட்டாலே பைக் சவுண்டை வச்சே யார் வர்றது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அந்த குழந்தைங்க அப்பா வண்டி வந்துருச்சு, அப்பா வந்துட்டாங்க, இல்லை அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுச்சோம். ஸோ இந்த அம்மாவோட மைண்டும் 24/7 யார் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கு? கிறிஸ்துவ மட்டும் தான் நினச்சிட்டு இருந்ததுனால அந்த அம்மா அதை எப்படி ஃபீல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அடுத்த வருஷம் அப்படியே கண்டினியூ பண்ணுது. எப்படி கண்டினியூ பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவர்கள் அந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாவுக்கு இப்போ என்ன வந்துருச்சுக்கலாமா? அந்த அம்மாவுக்கு இப்போ என்ன வந்துருச்சு? ஒரு ஸ்மெல்லு வந்துருச்சு. இன்னும் யார் வரல? கிறிஸ்து வரல. கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல்லு வருது. இந்த ஸ்மெல்லு யார்கிட்ட மட்டும்தான் வருமா? அந்த அம்மா ஸ்மெல்லு வருதுன்னு சொல்லலை, ஒரு பரிமள தைலத்தோட வாசனை வருதுன்னு அந்த அம்மா சொல்லலை. அந்த அம்மா எப்படி சொல்லுது அப்படின்னா, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள் அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் அவரை பார்க்கல. யாரை பார்க்கல? கிறிஸ்துவை பார்க்கல. பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அம்மா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஸ்மெல்லு வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. இந்த ஸ்மெல்லு வந்துருச்சுனாலே அந்த அம்மா 24/7 யாரை மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கதா அர்த்தம்? அவர் மட்டும்தான் மணவாளன். எப்போ வரப்போகிறாரு, அவர் எப்படி பார்க்க போகிறாங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் மட்டும்தான் அந்த அம்மா இருக்கும். ஏன்னா அது யாரை பார்க்க போகிறோம்? மணவாளனை பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு. யாருன்னா திருச்சபை பிள்ளைகள் நம்ம எப்போ தான் பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நமக்கு அது மாதிரி ஒரு ஸ்மெல்லு வந்துச்சு. ஞாபகம் இருக்குங்கல்ல? என்னைக்கு கொரோனா வந்துச்சோ அப்போ அதாவது தீர்க்கதரிசி நிறையா பார்த்துட்டோம். கிறிஸ்து 2ஆம் வருகையில் எப்போ வந்தார் அப்படின்லாம் குறித்து பார்த்துட்டோம். ஆனால் இப்போ சமீப காலம் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது அவர் எங்கே வந்துட்டார்? இதோ வாசற்படியில் நீನು என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தட்டிக்கிட்டு இருக்கிறேன். என் சத்தத்தை கேட்கிற எவனை தினமும் வரலாமா? திறக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஸோ எக்ஸாக்டாக பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ யாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அங்கே மணவாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. யார் வரப்போகிறா?
மணவாளன் வரப்போறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு அப்படி பார்க்கும்போது அந்த வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னத பாட்டு 1:3. ஸோ அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை. இன்னும் நீங்கள் வரல, ஆனால் நீங்கள் வர்றதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே யாருக்கு தெரிஞ்சிருச்சு? ஏன்னா இந்த ஒரு சென்ட்டை யார் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. இப்படி ஒரு சென்ட்டை போடுறது இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே என்ன கிடையாது, குவாலிட்டியும் கிடையாது, அந்த ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது. இந்த ஃப்ளேவர் சென்ட் வந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இதை போடுற தகுதி யாருக்கு மட்டும்தான் இருக்குது? உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்மெல்லு வருதுன்னா யார் வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஸோ பூமியில் ஒரு சில சம்பவங்கள் நடக்குதுனாலே யாரோட அப்பீரியன்ஸ் இங்கே வந்துருச்சு? அவரோட அப்பீரியன்ஸ். அவர் வந்துட்டேன் அப்படிங்கிற சிம்டம்ஸே அதுதான். நம்ம படிச்சிருப்போம்ல, கர்த்தருடைய நாள் மிகவும் பயங்கரமாக இருக்கும். அது வந்து மப்பும், அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாருனாலையுமே செய்ய முடியாது. அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ, அன்னைக்கே மனவாட்டி வகுப்பு பண்ணிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. உம்முடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுடையது. உலகத்துக்கு அது எப்படி தான் இருக்கும்? உலகத்துக்கு அது எப்படி தான் இருக்கும்? ஒரு அழிவு வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா உலகத்துக்கு எப்படி தான் இருக்கும்? ஒரு பயம், ஒரு பதட்டம், ஒரு வேதனை, ஒரு எச்சரிப்பு, இப்படி தான் இருக்கும். ரைட்டு தானே? ஒரு அலாட்டோட இருப்பாங்க. ஆனால் திருச்சபை பிள்ளைகள் மட்டும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். காரணம் என்ன? அவர் வந்துட்டார். யாரை கூட்டிகிட்டு போக? என்ன கூட்டிகிட்டு போக அவர் வந்துட்டார். இது எல்லாம் நடக்குதுனாலே கிறிஸ்துடைய அப்பீரன்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட் யாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா திருச்சபை பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கும். அதை தான் மத்தேயில சொல்லிப்பார், கலங்காதபடி எச்சரிக்கை. இது எல்லாம் நடந்தே தீரும். இது நடந்துச்சுன்னா யார் வருவேன்? நான் வருவேன். கிளியராக சொல்லிட்டாரு. அந்த ஸ்மெல்லு யாருக்கு மட்டும்தான் புரியும், யாருக்கு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தபோது யாருக்கு மட்டும்தான் புரியும்? திருச்சபைக்கு மட்டும்தான் புரியும், திருச்சபைக்கு மட்டும்தான் பிடிக்கும். வேற யாருக்கு அது புரியவும் மாட்டாது, பிடிக்கவும் மாட்டாது. ஸோ அப்படி ஒரு ஸ்மெல்லோட யார் வர்றது அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்துட்டு இருக்காரு. திருச்சபை பிள்ளைகள் கிறிஸ்துடைய அந்த ஸ்மெல்லை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த சென்ட் வேணால் கம்பேர் பண்ணிடலாம். ரைட்டு தானே? சந்தானத்துக்கு கம்பேர் பண்ணியிருக்கலாம், ஜவ்வாதுக்கு கம்பேர் பண்ணியிருக்கலாம், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த அம்மா என்ன பண்ணிக்கலாம்? கம்பேர் பண்ணிக்கலாம். இங்கே அந்த அம்மா எதுக்கு கம்பேர் பண்ணுதுன்னா, உமது பரிமள தைலங்கள் கம்பேர் பண்ணுது. அந்த அம்மா எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க? ஸோ பரிமள தைலத்தை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ரைட்டு தானே? பரிமள தைலத்தோட சம்பவம் அப்படின்னாலே பரிமள தைலம் எதுக்கு அடையாளப்படுத்தும்? பரிமள தைலத்தை பழைய ஏற்பாட்டு காலம் படிச்சிருக்கோம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க? எப்படி இருக்கும்? ரொம்ப வாசனையாக இருக்கும். பரிமள தைலத்தை வேறு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான்னு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. பரிசுத்த ஆவி அப்படிங்கிறதுக்கு நம்ம அபிஷேக தைலத்தை யூஸ் பண்ணுவோம். ரைட்டு தானே? அதே மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அபிஷேகம் பண்ணுறது, அதாவது ராஜாவா ஆத்தரிஸ்டாக உட்கார வைக்கிறதுக்கு யார் தான் என்னதான் கொடுத்தாலும் இந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி தான் என்ன பண்ணாங்க? அபிஷேகம் பண்ணுவோம். எதை ஊற்றி? இந்த பரிமள தைலத்தை ஊற்றி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதும் சரி, ஒருத்தர் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுறதும் சரி, எதை ஊற்றி? இந்த பரிமள தைலத்தை ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ இந்த பரிமள தைலத்தை குறித்து நம்ம எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம்லாம் படிக்க வேண்டாம், எங்கே இருக்கணும்னு நோட் பண்ணிக்கோங்க. யாத்திரையாகவும் 23வது அதிகாரம் 30வது அதிகாரம் 23லேருந்து 25 வசனங்கள். யாத்திரையாகவும் 30வது அதிகாரம் 23லேருந்து 25 வசனங்கள். ஸோ இந்த வசனத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரலாக பார்த்தலாம். இந்த வசனம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நபரை ராஜாவாவோ இல்லை ஆசாரியராகவோ அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீ வந்து ஒரு பரிமள தைலம் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெஷர்மெண்ட்டை தேவனே கொடுப்பார். என்னென்ன மெஷர்மெண்ட்டு, என்னென்ன பொருளை சேர்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது வெள்ளை போலம் இருக்கும். என்ன இருக்கும்? வெள்ளை போலம் இருக்கும். அதுக்கடுத்து கருவாப்பட்டை அப்படிங்கிற ஒரு எசென்சியல் இருக்கும். அதுக்கடுத்து வசம்பு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்கும்? லவங்கப்பட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த 4 பொருளை சேர்த்து தான் நம்ம எதை செய்யணுமாமா? பரிமள தைலத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன 4 பொருள், இந்த பொருளுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 4 பொருளுக்குமே அடிப்படையாக ஒரு விஷயம் என்னென்னா, இது 4மே பயங்கரமான வாசனையுள்ள பொருட்கள். இது 4மே பயங்கரமான வாசனை தரக்கூடிய ஒரு பொருட்கள் தான் இது 4மே. ஸோ இந்த 4லேயுமே இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்க்கலாம். என்னதுன்னா வெள்ளை போலம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது? வெள்ளை போலம். ஸோ வெள்ளை போலம் அப்படின்னாலே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெள்ளை போலத்துக்குன்னு சொல்லிட்டு யூதா கண்ட்ரியில் ஒரு சில கதைகள் சொல்லுவாங்க. இந்த வெள்ளை போலம் கிடைக்கக்கூடிய மரம் தான் இந்த மரம். இந்த மரத்தில் வந்து தான் வெள்ளை போலம் எடுப்பாங்க. ஸோ இந்த வெள்ளை போலத்தை எப்படி எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது, இந்த வெள்ளை போலத்துக்குன்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா மிர்சி டியர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை போலத்தை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? மிர் அப்படிங்கிற இந்த மரத்தோட பேர். இந்த மரத்துடைய கண்ணீர் தான் என்னதுக்கலாம் வெள்ளை போலம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த வெள்ளை போளத்தை குறித்து என்ன கதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெள்ளை போளம் மிர் அப்படின்னாலே கசப்புன்னு அர்த்தம். நம்ம பழைய ஏற்பாட்டில் படிச்சிருப்போம். மாறான என்ன அர்த்தம்? கசப்புன்னு அர்த்தம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் மட்டும் ஒன்று சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மரியாள்னு நம்ம பேர் சொல்லுவாங்கல்ல, மரியாள் அப்படிங்கிற பேருக்கும் என்ன தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கசப்புன்னு தான் அர்த்தம். ஆக்சுவலாக மரியாள் அப்படிங்கிறது ஒரு பேரே கிடையாது. அது என்னென்னா ஒரு அடையாள மொழி. அதாவது வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஆசை என்னென்னா, அந்த காலத்தில் முதல் குழந்தை வந்து பையனாக தான் பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. திடீர்னு பையன் பிறக்காம பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னா அந்த அப்பா ஃபீல் பண்ணுவார், ஐயோ கசப்பு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பொண்ணுக்கு பேராகவே ஆகிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட வைக்கப்பட்ட பேர் தான் மரியாளாமாவோட பேருமே. ஸோ வெள்ளை போளம் அப்படின்னால என்னென்னா கசப்பான ஒரு வஸ்து, பயங்கரமான கசப்பாக இருக்கும். இந்த மரம் வந்து முளைச்சதுலேருந்து வளர்ந்து ஒரு பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் அந்த மரத்தோட இலையாக இருக்கட்டும், அந்த மரத்தோட காயாக இருக்கட்டும், அந்த மரத்தோட கனி பூ எதுவாக இருந்தாலுமே சரி பயங்கரமான கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் என்ன மரம்னா இந்த மரம். ஸோ இந்த மரம் ஃபீல் பண்ணுமாமா. என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, நானும் எல்லாரும் மாதிரி தான் கடவுள் என்னையும் படைச்சார். யாரை படைச்சாரு? என்னையும். இந்த மிர் ஸ்டீல் சொல்லுவாங்க, மறுமரம்னு சொல்லுவாங்க. இது மறுமரத்தையும் எல்லாரையும் படைச்ச மாதிரி தான் கடவுள் படைச்சாரு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் என்ன வரல, ஒரு சுகமே வரலையே அப்படிங்கிற வருத்தம் எப்போவுமே யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மரத்துக்கு இருக்குமா. இந்த மரம் இருக்கிறது ஒரு பாலைவன பகுதியில் தான் இருக்கும். இதை சுற்றி மரங்கள்லாம் அதிகமாக இருக்காது. இருந்தாலுமே கூட வெயிலுக்கு கூட இந்த மரத்தில் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒதுங்க மாட்டாங்க. ஏன்னா அநேகமாக முள்ளு இருக்கும், அதே மாதிரி பயங்கர கசப்பாக இருக்கும். இதோட பழத்தை கூட பிடிங்க என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழம் நல்லா இருக்கக்கூடிய மரங்களை தேடி தான் போவாங்க இல்லையா. நிழலுக்கு கூட இந்த மரத்துக்கு பக்கத்தில் யாரும் ஒதுங்க மாட்டாங்க. ஸோ மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, மக்களால் அருவறுக்கப்படத்தக்க, மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மரம் தான் என்ன மரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மறுமரம். ஆனால் இந்த மறுமரம் நல்லா முத்தி போனதுக்கப்புறம், பயங்கரமாக ஏஜ் ஆனதுக்கப்புறம் அதோட அழுகையோட வெளிப்பாடு, அதோட துக்கத்தோட வெளிப்பாடு, அதோட கோத்துன்னு சொல்லுவோம்ல, பிசின்னு சொல்லுவோம். இது பிசினா வடிவம். இது வடியும் போது இது இருக்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக காட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு வந்து அந்த சுற்றுப்பட்ட எல்லா பக்கமே அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு பயங்கரமான ஒரு டிவைனான ஒரு விஷயம் தான் என்னதுன்னா இந்த வெள்ளை போளம். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மரத்துக்கு சகிப்புத்தன்மை பயங்கர கசப்பாக இருக்கும். ஆனால் பயங்கர சகிப்புத்தன்மையோடு இருந்ததுனால தான் கடைசி காலத்தில் அதுக்கான ஒரு ரட்சிப்பை கொடுத்து அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர் இல்லை அந்த பிசினுக்கு அவ்வளோ மதிப்பு. இன்றைக்கி பயங்கரமான விலையுந்த பொருட்களை ஒன்று எதுதான், இந்த வெள்ளை போளம் அப்படிங்கிற இந்த ஒரு பொருள் தான். ஸோ இன்றைக்கி வந்து மெடிசனாகவும் சரி, அதே நேரத்தில் நல்ல ஒரு திரவியங்கள், வாசனை திரவியமாக சரி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்த கசப்பான சம்பவங்கள் நமக்கு லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம லைஃப்லையும் கண்டிப்பாக நடக்கும். எங்கே நடக்கும்னா, உலகத்தில் நமக்கு கசப்பான அனுபவங்கள் வர்றது ஒரு புரிதல், அது எல்லாருக்குமே வர்றது தான். நமக்கு எங்கேயிருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருங்களாமா, நம்மளே அநியாயமும் பண்ணுறோம், நஷ்டமும் படுறோம், இதை யாருக்கும் செய்கிறோமாமா. ஸோ நமக்கு கசப்பு எங்கேயே இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது. நம்ம சபைக்குள்ளே நம்ம அதிகம் நேசிக்கக்கூடிய, நம்ம அதிகம் நன்மை செய்யக்கூடிய நபர்களே நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டே விட்டுருவாங்க. ஆனால் அவங்களுக்கும் நம்ம என்ன தான் பண்ணியாகணும், நன்மை செஞ்சாகணும். இது கிறிஸ்துவோட லைஃப்பில் நடந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, ரைட்டு தானே. அவர் அதிகமாக நேசித்த ஒரு நபர் யாருன்னா தன்னுடைய சிநேகிதன்னு சொல்லியிருப்பார். யார்? யூதாஸ் காரியத்தை. ஆனால் கடைசியில் அவன் தான் என்ன பண்ணான். ஸோ பயங்கர கசப்பான அனுபவங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்து கூட, அதுவும் எப்படின்னா அன்பை எப்படி வெளிப்படுத்துவோமோ அது மாதிரி தான் யூதாஸ் காரியத்தை யாரை காட்டி கொடுத்தது, அவனை காட்டி கொடுத்தார். இது மாதிரி யூதாஸ் காரியத்து மாதிரியே அவருக்கு கேடுதல் செய்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி யாருமே அதை பண்ணிட்டு இருக்கிறோம். திருச்செவின் பிள்ளைகள் அழைக்கப்பட்ட நம்மளுமே கூட என்னதான் பண்ணிட்டோம் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையவை ருசி பார்த்தும் இனி வரும் பிறகு எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டே கூட அவர் நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம், மறுதளிச்சு போயிட்டு இருக்கோம்னா. அன்றைக்கி யூதாஸ் பண்ண வேலையை இன்விசிபிளாக இங்கே யாரும் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் சிலுவை என்ன பண்ணியிருக்காரு, மறித்து ஈடுபலியை செலுத்தி நம்முடைய மொத்த பாவங்களை என்ன பண்ணியிருக்கிறார். ஸோ கடைசி வரைக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு மரம் கடைசி காலத்தில் ஒரு சுகந்த வாசனை வீசி எல்லாருக்கும் பிரயோஜனமான வாழ்க்கை, அதாவது யாருமே அந்த மரத்தை மதிக்காட்டியும் கூட அந்த மரம் தன்னால் முடிஞ்ச உதவி எப்படி மற்றவங்களுக்கு செய்யுதோ, இன்றைக்கி திருச்செந்தூர் பிள்ளைகள் அழைக்கப்பட்ட நம்மளும் என்ன தான் பண்ணணும், அதை பண்ணணும். அதை அதிகமாக பண்ணுறது யார் மட்டும்தான் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வாசனை யார் மேலே வருமாமா, அந்த மணவாளன் மேலே வருது. யாருக்கு? மணவாட்டி. எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் நீங்கள் எனக்கு திருப்பி என்ன மட்டும்தான் கொடுப்பீங்க, நன்மை மட்டும்தான் செய்வீங்க. நீங்கள் என்னை காப்பாற்ற தான் கஷ்டப்படுறீங்க, எனக்காக பரிஞ்சு பேச தான் கஷ்டப்படுறீங்க. நீங்கள் மட்டும்தான் எனக்காக என்ன பண்ண முடியும், பரிஞ்சு பேச முடியும்.
நீங்கள் மட்டும்தான் எனக்காக வேண்டிக் கொள்ள முடியும். அந்த வாசனை எனக்கு வருது அப்படின்னு யார் அங்கே ஃபீல் பண்ணுறது? மணவாட்டி ஃபீல் பண்ணுது. ரெண்டாவது யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா கருவாப்பட்டைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னது? கருவாப்பட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ கருவாப்பட்டை அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்து அப்படின்னு பார்க்கும்போது, கருவாப்பட்டை அப்படின்னாலே பயங்கரமான பசுமையான ஒரு விஷயம். இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? ரொம்ப பசுமையான ஒரு விஷயம். இந்த இலை எப்போவுமே எப்படின்னா பயங்கர பசுமையாக இருக்கும். இந்த இலையை பார்த்துருக்கோங்களா? நம்ம இந்த இலையை பார்த்துருக்கோமா? இது என்ன இலை அப்படின்னு பார்க்கும்போது இது பிரியாணி இலை. நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, பிரியாணி போடுவோம்ல, வேலீஃப்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு இலையில, அந்த ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிறதா என்னென்னா இந்த கருவாப்பட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கருவாப்பட்டைக்கு லவங்கப்பட்டைக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ரொம்ப நெருக்கமாக அடர்த்தியாக அதிக வாசனையோட சுருளாக இருக்கிறது வந்து கருவாப்பட்டை அப்படின்ற மாதிரியும் நம்ம தேடுன வரைக்கும். இதுக்கு வேறு எதுவும் விளக்கங்கள் இருக்குன்னா நம்ம தேடி பார்க்கலாம். ஸோ லவங்கப்பட்டை அப்படிங்கிறதுனா பட்டையாக இருக்கும். அதில் என்ன இருக்காது? லேயர்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதிகமான லேயர்ஸ் இருக்கிறது கருவாப்பட்டையாகவும், லேயர்ஸ் கம்மியாக இருக்கிறது லவங்கப்பட்டையாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கருவாப்பட்டை எப்படி இருக்குன்னா அதிகமான மருத்துவ குணங்களும் அதிகமான வாசனை குணங்களும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருவாப்பட்டை. இது எப்போவுமே எவர் கிரீனாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஸோ எவர் கிரீனுக்கு நம்ம எதுக்கெல்லாம் அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது பசுமை என்னது, அதுக்கடுத்து விசுவாசம். நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசம் எப்படி தான் இருக்கணும்? எப்போவுமே ப்ளசண்ட்டாக க்ரீனிஷாக இருக்கணும். அது எப்போவுமே வாடி போயிடவே கூடாது. மூணாவது மாறாத்தன்மை. இது மூணையும் எதுக்கு அடையாளப்படுத்துறாங்கன்னா இந்த கருவாப்பட்டைக்கு அடையாளப்படுத்துறாங்க. ரைட்டு தானே? இந்த மூணு விஷயத்தையும் நம்ம ஒருத்தருக்கு அப்ளை பண்ணலாம். யாருக்கு அப்ளை பண்ணலாம்? இந்த மூணு கேரக்டரையும் ஒரே ஒருத்தருக்கு அப்ளை பண்ணணும்னா யாருக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேறு ஆப்ஷனே இல்லை. யாருக்கு அப்ளை பண்ணி ஆகணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை மணவாளனுக்கு. இதுக்கு தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அவர் லைஃப்பில் இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 146வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 146:6. ஸோ அவர் எதில் மாற மாட்டார்களாமா? அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் என்ன பண்ணவர்? உண்டாக்கியவர். அவர் என்றென்றைக்கும் எதை காக்கிறவர்? அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா அதுலேருந்து என்ன பண்ண மாட்டார்? மாறவே மாட்டார். அதனால தான் சத்தியத்துக்கு சத்தியம்னு பேர் வச்சுருக்காங்க. ஐ மீன் நம்ம வேதத்துக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? சத்தியம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் எது ஒளிந்து போகாது? அவருடைய வார்த்தைகள் எப்போவுமே ஒளிந்து. அதுக்கு அவர் மாறவே மாட்டார். அதுக்கு என்ன மாட்டார்? அவர் வரேன்னு சொல்லிட்டா வருவார், கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டா கூட்டிகிட்டு போயிடுவார், நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா கொடுத்துருவார். இந்த அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவர் கண்டிப்பாக வருவார். அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன்னு சொன்னார்ல, அந்த வார்த்தையிலேருந்து மாற மாட்டார்கிற வாசனை எனக்கு வருது. இந்த உத்தரவாதத்தை யார் மட்டும் தான் கொடுக்க முடியும்? மணவாளன் மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். அவர் வேறு எதுலாம் மாற மாட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 8வது வசனம். 1 கொரிந்தியர் 13:8. ஸோ எது ஒழியாதுங்களாமா? அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒழிஞ்சு போனாலும் போயிடும், அந்நிய பாஷை ஒழிஞ்சு போனாலும் போயிடும், நம்மகிட்ட இருக்க அறிவு கூட என்ன ஆயிருமாமா. ஆனால் எது ஒழியாது? அது அளவுக்கு அதிகமாக இருக்கிற ஒரே ஆள் யார் மட்டும்தான். ஏன்னா ஒரு மனுஷனால் எவ்வளவு செய்ய முடியுமோ அது எல்லாத்த விட அதிகமாக யார் நமக்கு செஞ்சுட்டதுன்னா ஆண்டவராகிய இயேசுக்கு செஞ்சுட்டார். நீங்கள் எனக்காக எல்லாமே செய்வீங்க அப்படிங்கிற வாசனை யார் மேலே மட்டும்தான் வரும்? அவர் மேலே மட்டும்தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிவைனான ஒரு அன்பு தான் யார் மேலே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மேலே திருச்சபைக்கு இருக்குது, இல்லை மணவாளன் மேலே மணவாட்டிக்கு இருக்குது. அந்த அம்மா ஓப்பனாகவே சொல்லிடுச்சு, உங்களை மாதிரி பசுமையாக யாருமே இல்லை, உங்களை மாதிரி அன்பு செலுத்துறதுக்கும் யாருமே இல்லை, உங்களை மாதிரி தேவனை விசுவாசிக்கிறதுக்கும் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வாசனை வரக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? என்னை பார்க்க வந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த ஒரு கமிட்மெண்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோட கமிட்மெண்ட்டில் அவர் என்ன பண்ண மாட்டார்? கிறிஸ்து ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு இல்லை, பின்பு நான் யாரை அனுப்புவேன்னு தேவன் கேட்டார். நான் போகிறேன், உமது காரியமாய் நான் போகிறேன்னு சொன்னார். அவர் போயிட்டு அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அந்த கமிட்மெண்ட் அவர் என்ன பண்ணுது? அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாலும் அந்த முடிவு வந்து யாரும் மாற மாட்டார். நம்மளை மீட்டுக்கு வேணும் அவர் முடிவு பண்ணிட்டார். நம்ம தான் திருச்ச வேண்டிய யார் முடிவு பண்ணிட்டார்? அவர் முடிவு பண்ணிட்டார். அதுக்கான எக்ஸ்ட்ரீம் ரிஸ்கை யார் தான் எடுப்பார்? அவர் தான் எடுப்பார். இந்த வாசனை யார் மேலே மட்டும்தான் வரும்? அவர் மேலே தான் வரும். அதில் இருக்கக்கூடிய 3வது எசன்சியல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வசம்பு. என்னது வசம்புனால என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா ஃப்ளெக்சிபிள்னு சொல்கிறாங்க. வசம்புனால என்ன தானம்மா? பயங்கர ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. வசம்பை யாராவது பார்த்துருக்கோமா? நமக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு விஷயம். எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்க கையில் கட்டி விட்டுருப்பாங்க. நோட்டீஸ் பண்ணியிருக்கோங்களா? பிறந்த குழந்தைக்கு கையில் ஒரு தாயத்து மாதிரி ஒரு மாதிரியான ஒரு இதை கட்டி விட்டுருப்பாங்க. அது என்னென்னா வசம்பு.
வசம்போட மெயினான நேச்சரே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதிகமான வாசனை தன்மை உள்ள ஒரு பொருள், அதிகமான மருத்துவ குணங்கள் உள்ள பொருள், அதிகமான ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், அதாவது வளையும் தன்மை அதிகமான ஒரு பொருள் தான் என்னென்னா இந்த வசம். ரைட்டு தானே? ஸோ இந்த வசமில் இருக்கக்கூடிய மேட்ரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எதுக்கு இதை கையில் கட்டி விட்றாங்கன்னா அதை வாயில் வச்சுட்டே இருந்துச்சுன்னா அது வேகமாக பேச ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தை என்ன ஆரம்பிச்சிடும்? வேகமாக பேச ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி டைஜஸ்ட் ஏதாவது ஒவ்வாமை உள்ள உணவுப் பொருளை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதை எளிமையாக ஜீரணப்படுத்தக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா இந்த வசமுக்கு இருக்கும். அதுக்காக தான் குழந்தைங்க கையில் எதை கட்டி விடணும் அதை கட்டி விட்டுருப்பாங்க. ரைட்டு தானே? ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யார்கிட்ட மட்டும் தான் இருக்கும். எவ்வளவு திருகினாலும், எவ்வளவு கசக்கினாலும், எவ்வளவு வெட்டினாலும் அதோட வாசத்துலேருந்து அது என்ன பண்ணாது? வசம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? குழந்தைங்கள பீஸ் பீஸாக குட்டி குட்டியாக வெட்டி வெட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது எத்தனை பீஸாக வெட்டினாலும் அத்தனை பீஸுங்களையும் அதோட அந்த ஒரு மருத்துவ குணம் இருக்கும். என்னை வெட்டிட்டாங்களே இதில் 50 இதில் 50 இருக்காது. வெட்டிட்டாலும் 100 மாறிடும், 100 அவுட் ஆஃப் 100 மாறிடும். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னா இந்த வசம்புக்கு இருக்கும். என்னை எவ்வளோ வெட்டினாலும், என்னை எவ்வளோ காயப்பட்டாலும், என்னை என்ன காரணத்தை வெட்டிங்களோ அந்த குணத்தை என்ன பண்ணிடுவேன்? நான் கொடுத்தே தீர்வேன். அந்த மருத்துவத்தை நான் கொடுத்தே தீர்வேங்கிறதுல வசம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட் யாருக்கு மட்டும்தான் இருக்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். 1 பேதுரு 2:23. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாங்களாமா? அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடுத்தும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு என்ன பண்ணாங்களாமா? ஆமாம், அந்த வசம்பை வெட்டினாதான் அது வாசம் ஃப்ரேக்ரன்ஸ் வரும். அதுதான் குழந்தைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கிறத வெட்டணும்ல. அதே மாதிரி தான் கிறிஸ்துவை எவ்வளோ காயப்படுத்தினாலும் அது நிமித்தம் உலகத்தை ரட்சித்தாரையுடைய நம்மளை திருப்பி என்ன பண்ணல? அவர் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய பாவங்களுக்கு யார் தான் பரிந்து பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு தான் அவர் தான். எவ்வளோ காயப்படுத்தினாலும் நம்மளை மட்டும் அவர் என்ன பண்ண மாட்டார்? விட்டு கொடுக்கவே மாட்டார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ நம்மளை நம்ம அவரை விட்டு விலகி போனாலும் சரி, நம்மளை இழுத்து பிடிச்சி நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வாமையை வெளியே துரத்திட்டு நம்மளை குணப்படுத்தக்கூடிய பொறுப்பு, அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு பசுமை யார்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்? யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் ஒரு ஒவ்வாயில் மாட்டிகிட்டு இருக்கேன், என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி அந்த அம்மா கேட்குது. இப்போ அந்த அம்மாவோட பாதிப்புலேருந்து காப்பாற்றுற ஸ்மெல்லு யாருக்கு வந்துட்டுருக்குன்னா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இருக்கு. எந்த ஸ்மெல்லு? உங்களுடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனைகள். அது மட்டும்தான் என்னை காப்பாற்றும். அது மட்டும்தான் நான் கஷ்டப்படுத்தாலும் என்னை என்ன பண்ணாது? அது கஷ்டப்படுத்தாது. நான் தப்பு பண்ணாலும் என்னை அது சரி பண்ணணும் அப்படிங்கிற வாசனை அங்கே யாருக்கு வந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. கடைசியாக யூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா லவங்கப்பட்டை. கடைசியாக யூஸ் பண்ணது என்னது? லவங்கப்பட்டை. இந்த லவங்கப்பட்டையில் என்ன இருக்குன்னா, லவங்கப்பட்டை நம்ம அதிகமாக வந்து நான்வெஜ் சமைக்கும் போது யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஃப்ளேவரையும், அதுக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸையும், அதுக்கு ஒரு மருத்துவ குணத்தையும் அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குன்னா இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு இருக்குது. அந்த காலங்களில் லவங்கப்பட்டை அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா மரண துக்க வீடுகளில் வந்து அதிகமாக அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் துக்க வீட்டில் வந்து அந்த ஒரு பிரேதத்தோட அந்த வாசனை, துர்வாசனைன்னு சொல்லுவோம்ல, இது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னென்னா ஊதுவத்தி இது மாதிரிலாம் விஷயங்கள் வைப்போம்ல. அந்த காலத்தில் அதுக்கு யூஸ் பண்ண விஷயம் என்னென்னா இந்த லவங்கப்பட்டை. இதை நெருப்பில் போட்டு எதிர்த்து இதில் வரக்கூடிய வாசனை வந்து எல்லா துர்வாசனையும் என்ன பண்ணுவாங்க? அடைக்கும், சமாதானப்படுத்திடும். ஸோ எவ்வளவு கெட்ட வாசனைகள் இருந்தாலும் அந்த கெட்ட வாசனைகளை தனக்குள் கட்டுப்படுத்திக்கிட்டு சுற்றி இருக்க எல்லாருக்கும் சுகந்த வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னதுன்னா இந்த லவங்கப்பட்டை. இது அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த அம்மாவுக்கு அப்படிங்கிறத விட திருச்சபை பிள்ளைகளுக்கு இந்த விஷயம் எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு வருஷம் கூட வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5:2. ஸோ அந்த துக்க வீட்டில் வர துர்வாசனை எப்படி, அந்த கஷ்டத்தை எப்படி இந்த லவங்கப்பட்டை ஃபேஸ் பண்ணி பீட் பண்ணுதோ அதே மாதிரி கிறிஸ்துவிலிருந்து வந்த வாசனை தான் நம்ம எல்லாருடைய துக்கத்தை என்னவா மாற்றிச்சிக்கலாமா? சந்தோஷமாக மாறிச்சு. ஒரு நிம்மதியாக ஒரு வீட்டில் பிரேத வீட்டில் அந்த ஒரு பிரேதம் வந்து ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்தால் வச்சுக்கிட்டே இருக்குமா? எப்படா தூக்கி அங்கிட்டு போடுவோன்னு தான் பார்ப்போம். ஸோ அந்த டைமை தள்ளி கொடுக்குறது எதுன்னா அந்த ஸ்மெல்லு. நம்ம பண்ணக்கூடிய பாவங்களில் இருந்தும் நம்ம பண்ணக்கூடிய துக்கமான விஷயங்கள்ல இருந்தும் தேவன்றது நம்மளை மறைச்சு நம்மளை ப்ரொடெக்ஷன் பண்ணி நம்ம ஒரு இனிமையான வாசனை கொடுக்குறதுக்கான டைம் ஸ்பேஸை வாங்கி கொடுக்குறது எது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படித்த இந்த வசனம் தான். எபேசியர் 5:2 படித்தவங்கள கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல இப்போ யார் நடந்துக்கணும்? ஸோ இந்த எல்லா ஸ்மெல்லும் கலந்து வர்றதுக்கு ஒரே ஆப்டான பர்சன் யாருன்னா அந்த அம்மாவோட மணவாளன் மட்டும்தான். அன்னைக்கு அங்கே சாலமோன், இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த ஸ்மெல்லு யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவர் வரல. யார் வரல?
அவர் வரல. இருந்தாலும் 24/7 இந்த அம்மா மைண்டில் யார் மட்டும்தான் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குன்னா, எப்போ வந்து என்னைய கூட்டிகிட்டு போவார், எப்போ வந்து என்னைய திருமணம் பண்ணிக்குவார், நான் ரெடியாக இருக்கேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்துருச்சு, ஆனால் இன்னும் யார் வரல, ஆட்டுக்குட்டியான வரல. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் அப்படிங்கிறது நான் வந்துட்டேன், இப்போ நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறேன். இப்போ அவர் வர்ற ஸ்மெல்லு வருது அப்படிங்கிறத அந்த அம்மா எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான, ஏன்னா அந்த வாசனை வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாசனை. நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வாசனை, என்னை விட்டு கொடுக்காத ஒரு வாசனை, எனக்கு அன்பை மட்டுமே செலுத்தக்கூடிய ஒரு வாசனை, என்னை குணமாற்றக்கூடிய வாசனை, உலகத்தின் ஒவ்வாமையிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாசனை. ரைட்டு தானே? அதே மாதிரி எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கு இன்பமான வாசனை தர வெள்ளை போல மாதிரி ஒரு வாசனை. இந்த வாசனை வருதுன்னா அது யார்கிட்ட மட்டும்தான் வரும், யார்கிட்ட மட்டும்தான் வரும், அவர்கிட்ட மட்டும்தான் வரும். அப்படி ஒரு வாசனை யார்கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு வருது. அதைத்தான் அந்த அம்மா ஒரே வாக்கில் முடிச்சிருச்சு. என்ன சொல்லிடுச்சுன்னா, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையில் இருக்கு. அது யார்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த அம்மா சொல்லும்போது அப்படியே அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய நாமம் எப்படி இருக்குங்களாமா? போதும். அவருடைய நாமம் எப்படி இருக்குங்களாமா? உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தங்களாமா? மற்ற எல்லாருக்கும் இந்த ஃப்ளேவர் சென்ட்டை அடிக்கணும். சென்ட் அடித்தாதான் என்ன வரும்? ஸ்மெல்லு வரும். ஆனால் அந்த ஃப்ளேவர் சென்ட்டையே வந்து கிரியேட் பண்ணக்கூடிய கேரக்டர், இல்லை தன்னுள் வச்சுட்டு இருக்கிற கேரக்டர் யார் அப்படின்னா ஆண்டவராக. அது அவருக்குள்ளே இருக்குதுங்களாமா. அதை யாரும் அவருக்கு என்ன பண்ண வேண்டாம், செஞ்செல்லாம் கொடுக்க வேண்டாம். இப்போ நமக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் யாத்திரை ஆபத்தில் செஞ்சு கொடுக்க சொன்னார். இது எல்லாம் போட்டு ஒரு அபிஷேக தைலத்தை செய்யுங்கன்னு சொன்னார். ஆனால் கிறிஸ்துவுக்கு அதை யார் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, செஞ்சு கொடுக்க வேண்டிய. ஏன்னா இது எல்லாம் கொடுக்கறதே யார் மட்டும்தான்? அவர் தான். அன்புக்கு ஆதாரம்னா அவர் தான், மருத்துவத்துக்கு ஆதாரம்னா அவர் தான், குணமாக்குறதுக்கு ஆதாரம்னா அவர் தான், சகிப்புத்தன்மைக்கு ஆதாரம்னா அவர் தான், எவ்வளோ பாடுபடுத்தினாலும் நம்மளை பயமுறுத்தாமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஆதாரம்னாலும் அவர் தான். ஸோ அதனால அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, இது எல்லாத்துக்கும் ஆதாரமே எதுதான்? உமது நாமம் தான். ஸோ உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்குதுன்னு அந்த அம்மா சொன்னதை கிறிஸ்து அவர் டோனில் வேற ஒரு டைமென்ஷனில் சொல்லியிருப்பார். எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது யோவான் 14ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். யோவான் 13. ஸோ பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டாருங்களே, அது நமக்கு வேணும் அப்படின்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை நீங்கள் கேட்டாலும் அதை என்ன பண்ணுவார்களாமா? குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் என்ன பண்ணுவேன், அதை கண்டிப்பாக தருவேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் ஆதாரம் யார் தான்? பரிசுத்தாவியை கேட்டால் கொடுப்பார், சத்திய வசனத்தை கேட்டால் கொடுப்பார். உலகத்தில் தேவனுக்குள்ளாக நடக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை கேட்டால் அதுக்கு சொல்யூஷனையும். ஸோ அதைத்தான் அவர் இண்டிவிஜுவலாக சொல்லியிருப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நம்ம எதில் அரெஸ்டாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதுல நம்ம எதில் அரெஸ்டாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் அவர்கிட்ட கேட்டால் பதில் யார் சொல்லுவார்? அவர் சொல்லுவார். ஸோ என் நாமத்தின் நிமித்தம், ஏன்னா அவர் நாம தான் எல்லாத்துக்குமே பேசு. உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவற்றிருந்து தான் எல்லாமே ஜென்ரேட் ஆகுதான். அவரை இல்லாமல் நம்ம யார்கிட்ட போய் சேர முடியாது. அது அவருமே சொல்லியிருப்பார். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருப்பேன்னு சொல்லிட்டார். ஸோ இது எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோவான் 14ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம் வாசிக்கலாம். யோவான் 14:15. ஸோ என்ன சொல்லிட்டாங்களாமா? என் நாமத்தினாலே நீங்கள் என்ன கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். என்னது? படிக்கலாம் அப்படியே. சிம்பிள். என்ன சொல்லிட்டாரு? நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனையில் என்னங்க கை கொள்ளுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். அதை செய்யாமல் என்ன பண்ணாதீங்க. மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணாமல் யார் வரமாட்டா? மணவாளன் வரமாட்டா. நான் ரெடி ஆகிட்டேன், உங்கள் வாயில் முத்தங்களில் என்ன பண்ணுங்க, முத்தமிடுங்க. இந்த உலகத்தில் திராட்சை ரசத்துக்கு தான் அந்த உலகமே மயங்கி கிடக்கு. ஆனால் அதை விட அதிகமான மயக்கம் எனக்கு யார் மேலே இருக்குது? உங்கள் மேலே இருக்குது. உங்களுக்காக நான் எதிர்பார்த்து காத்து மயங்கி கிடக்கிறேன். தயவுசெய்து என்ன பண்ணுங்க, வேமா வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்க. நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன வந்துருச்சு? உமது பரிமளத்தில் வாசனை வந்துருச்சு. அந்த வாசனை யார்கிட்ட மட்டும்தான் இருக்கும்? உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். காரணம் என்ன? அது ஜென்ரேட் ஆகிறது யார்கிட்ட இருந்து தான்? உங்கள்கிட்ட இருந்து தான். இப்போ நான் ரெடியாக இருக்கேன். என் அன்பை காட்ட, என்னுடைய பாசத்தை காட்ட, என்னுடைய வைராக்கியத்தை காட்ட, என்னுடைய விசுவாசத்தை காட்ட நான் ரெடியாக இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்கள் எனக்கு கொடுங்க. இப்போ அந்த மாதிரி என்ன கேட்குது? உங்களுடைய வாயின் முத்தங்களை என்ன பண்ணுங்க,
முத்தமிடுங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கேட்கணும். நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, நம்மளை ராணியை அபிஷேகம் பண்ணால் மட்டும் போதும். என்னை என்ன பண்ணுங்க, நீங்கள் என்னை சூஸ் பண்ணி என்னை கூப்பிட்டுங்க, நான் உங்கள் பின்னாடி என்ன பண்ணுறேன். ஸோ அவர் இந்த மாதிரி எப்படி அதை முடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அதே வசனத்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஸோ இந்த அம்மா எப்படி முடிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உமது நாமம் எப்படிப்பட்ட நாமமாக இருக்குதுங்களாமா? ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் என்ன பண்ணுறாங்களாமா? உம்மை நேசிக்கிறார்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி முடிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிவைனான வாசம், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாசத்தை அங்கே யார் மட்டும்தான் கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வாசனையும் அவருடைய சகிப்புத்தன்மையும் அவருடைய அன்பையும் அவருடைய விசுவாசத்தையும் அவர் காட்டிட்டார். யார் காட்டிட்டது? அவர் காட்டிடுது. உன்னத பாட்டில் அந்த அம்மா திருப்பி என்ன பண்ணிருச்சு? காட்டிருச்சு. என்னைக்கு நம்ம காட்ட ரெடியாக இருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மட்டும் அதை ரியலைஸ் பண்ணலை. யாரெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க? கன்னியர்கள் எல்லாருமே யாரை நேசிக்கிறாங்களாமா? உண்மை நேசிக்கிறாங்க. இந்த எல்லா கன்னியர்களும் 1000 மனைவியில் சூலமித்தியால் மட்டும் எப்படி சாலமோனுக்கு தனியாக தெரிஞ்சாரோ, இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணணும்? தனியாக தெரியணும். அப்படின்னா அதுக்கு நமக்குள்ள ஒரு சில குவாலிட்டிஸ் கண்டிப்பாக வேணும். யாருக்கு இருந்த மாதிரி? அபிஷாக்கு இருந்த மாதிரி. என்னைக்கு அந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ளே வந்து பில்ட் ஆகுதோ அன்னைக்கு தான் அவர் யாரை தேடி வருவார்? நம்மளை தேடி வருவார். ஸோ அப்படி நம்மளை தேடி வர்றதுக்கு நமக்குள்ளே என்ன குவாலிட்டிக்கு பில்ட் ஆகணும்? கன்னியர்கள் நேசிக்கிறார்கள். அந்த கன்னியர்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவ கண்ணுக்கு நம்ம மட்டும்தான் தெரியணும் அப்படின்னா நமக்குள்ளே என்ன கேரக்டர் ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வாரங்களில் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமாம்.